பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு காலம் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. Never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Never stop, you never stop working. Never stop, never stop working. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஸோ இந்த பாட்டில் நம்ம பாடினது மாதிரி நம்ம தேவன் நமக்கு நம்ம அறியாத விதங்களில் நமக்கு வழியை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். யோவான் 2வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான் கானா ஊர் கல்யாண வீட்டில் இயேசு செய்த அற்புதம். ஸோ அந்த கல்யாண வீட்டில் திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. என்னென்னா திராட்சை ரசம் குறைவுப்படுது. இப்போ மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த சிச்சுவேஷனை ஜீசஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க மனதில் நிறைய வழிகள், நிறைய பாசிபிலிட்டிஸ் தோண்டி இருக்கலாம்ல. இயேசு வந்து இப்படி அற்புதம் செய்வார், அப்படி அற்புதம் செய்வார் அப்படின்ட்டு நிறைய வழிகள் அவங்க மனது சிந்தித்து இருக்கலாம். ஆனால் இயேசு அந்த அற்புதத்தை செய்த போதோ யாரும் நினையாத வழியில் அவர் செய்கிறாரு. பந்தி விசாரிப்புக்காரர் கேட்குறாரு, அவர் யோசிக்கிறாரு எப்படி இந்த திராட்சை ரசம் வந்துச்சு, ஏன்னா அவருக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஸோ அதுதான் ஜீசஸ் ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்யும்போது அது ஒரு யுனிக் வழியாக இருக்கும், ஒரு தனித்துவமான வழியாக இருக்கும். யாருமே யோசிச்சிடாத, நம்ம கூட நினைத்திராத வழிகளில் அவர் நமக்கு பாதைகளை உண்டாக்குவார். அது மட்டும் இல்லை, அந்த ஒயின், அந்த திராட்சை ரசம் அது பெஸ்ட்டான ஒயினாக இருந்துச்சு. அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ருசி மிகுந்ததாக இருந்துச்சு. ஸோ அது எப்போ தான் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பந்தி விசாரிப்புக்காரர் அதை வாயில் எடுத்து வைத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. ஸோ நம்மளும் அந்த வழிகளில், தேவன் நமக்கு உண்டாக்கும் வழிகளில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, அந்த வழியில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது we will get to know that அதுதான் நமக்கான பெஸ்ட் வழி அப்படின்ட்டு. ஸோ அதான் when God does things for us, when he opens ways for us, it would not just be an unique way, but it will also be the best way. நம்ம யோசிக்கலாம், ஏன் சப்பா இப்படி நீங்கள் செஞ்சுருக்கலாமே, அப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குவேன், அவாந்திர வழிகளில் ஆறுகள் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் தான் நீங்கள் வழி உண்டாக்கணுமா, நம்ம அவரை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் அந்த வழி தான் நமக்கான பெஸ்ட் வழி. அது மட்டும் இல்லை, அந்த வழி மூலமாக அவருடைய நாமம் மகிமை அடையும். எப்படி அந்த கணவர் கல்யாண வீட்டில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சோ, அதே மாதிரி நமக்குன்னு அவர் உண்டாக்குற தனித்துவமான சிறந்த வழிகள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ நம்ம சின்ன ஜெபம் பண்ணலாம்.
அன்புள்ள பிதாவே, அப்பா, இந்த வேலைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸை கோத்ரூ பண்ணலாம் ஏசப்பா. அவங்க சூழ்நிலைகள் மூலமாக ஏசப்பா அவங்க சோர்ந்து போயிருக்கலாம்ப்பா. ஆனாலும் அப்பா, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தரீங்க, எங்கள் சூழ்நிலைகள் ஒருபோதும் உங்களை விட்டு எங்களை பிரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் ஐடலைஸ் பண்ணாமல் இருக்க, எங்கள் சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறாமல் இருக்க அப்பா, நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. எந்த சூழ்நிலையும் ஏசப்பா நாங்கள் எப்படி அந்த மரியாள் அவங்க அந்த சூழ்நிலையை உங்கள் முன்னாடி கொடுத்துட்டு ஷீ ஜஸ்ட் ஒபேடப்பா, உங்களை நம்பி அந்த ப்ராசஸ்க்கு அவங்கள விட்டு கொடுத்தாங்க ஏசப்பா. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு காமிச்ச வழி ஏசப்பா அது பெஸ்ட்டான வழியாக இருந்துச்சு, யூனிக்கான வழியாக இருந்துச்சு. அதே மாதிரி அப்பா, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு பிரியாமல் உங்களை சார்ந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு எங்கள் கண் காணாத, எங்கள் காதுகள் கேட்டிராத, எங்கள் இருதயத்தில் தோன்றிராத அதிசயங்களை, நன்மைகளை, வழிகளை திறக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. எங்களை நீங்கள் பெரிய சாட்சிகளாக நிறுத்தி உங்கள் நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.